الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على أصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لقد أنزلنا إليكم كتابا فيه ذكركم أفلا تعقلون صدق الله العظيم الحمد لله அல்லாஹ்வினுடைய மிகப்பெரும் கிருபையினால் இன்றைய தினத்தினுடைய தராவீஹ் தொழுகையினை நம் அனைவரையும் முழுமையாக தொழச் செய்த ரப்புல் ஆலமீனிற்கே எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. அதே போல எஞ்சியிருக்கக்கூடிய எல்லா நாட்களிலும் எல்லா வகையான இபாதத்துகளும் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் ஆஃபியத்தையும் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வினுடைய மிக பெரும் கிருபையில் இன்றைய தினம் சூரத்துல் கஹஃபினுடைய கடைசி பகுதி சூரத்துல் மரியம், சூரத்துல் தாஹா, சூரத்துல் அம்பியாவினுடைய ஆரம்ப பகுதி இன்று ஓதப்பட்டது. சுமார் குர்ஆனில் 15 ஜுஸுகள் ஓதி முடிக்கப்பட்டுடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மிக பெரும் ஒரு கிருபை. இன்று ஓதப்பட்ட சூரத்துல் கஹஃபினுடைய பல விஷயங்களை நம்ம நேற்று சொன்னோம். சூரத்துல் மரியம், இந்த சூரத்துல் மரியமை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யாராவது ஒரு கிறிஸ்தவர் உங்களிடத்தில் வந்து இந்த மாதிரி இஸ்லாத்தில் கிறிஸ்தவர்களை பற்றி என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டால் நீங்கள் அவங்களுக்கு எதுவுமே பதில் சொல்ல தேவையில்லை. இந்த சூரத்துல் மரியம் எடுத்து அப்படியே ஓதி காட்டுனீங்கன்னு சொன்னால் அவங்களே இஸ்லாத்தை ஏற்றுக்குவாங்க. அந்த அளவிற்கு இந்த சூரத்துல் மரியமில் ரப்புல் ஆலமீன் மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்தும் அவர்களுடைய பத்தினித்தனத்தை குறித்தும் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பை குறித்தும் அவர்களுடைய கொள்கையை குறித்தும் அதே போல இன்ஜில் வேதத்தினுடைய புனிதத்தை குறித்தும் அந்த வேதத்தில் எப்படி நபிமார்களை பற்றி கூறப்படுகிறதோ இந்த அனைத்து விஷயங்களையும் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் மரியம்ல உள்ளடக்கியிருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் முதல்ல ஹிஜ்ரத்தை செஞ்சது யாருக்காவது தெரியுமா? நபி ஹிஜ்ரத்து செஞ்சதில்லை. முதல்ல இஸ்லாத்தில் ஹிஜ்ரத் அப்படின்ற ஒரு விஷயம் ஆரம்பித்தது எப்பன்னு சொன்னால், இந்த முதல்ல அபிசீனியா நாடு, அது ஒரு கிறிஸ்தவ நாடு. இந்த அபிசீனியா இந்த நாட்டுக்கு முதல்ல ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில் ஒரு நூற்றுக்கணக்கான முஸ்லிம்கள் இந்த மக்காவுடைய தொல்லை தாங்காமல் போகிறாங்க. இந்த மக்கத்து காஃபிரோட தொல்லை தாங்காமல் ஹிஜ்ரத்து செஞ்சு போனாங்க. இதுதான் முதல்ல நடந்த ஹிஜ்ரத். சரிங்களா? இவங்க போனது எந்த நாடுன்னு சொன்னால் முழுக்க கிறிஸ்துவ மதம் ஃபாதரியார்கள் முழுக்க ஒரு கிறிஸ்துவ நாட்டுக்கு போய் சேர்றாங்க. எதுக்கு? அடைக்கலக்கத்துக்கு போகிறாங்க. ஏன்னா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் நீங்கள் அந்த நாட்டுக்கு போய் எனக்கு நீங்கள் அந்த மாதிரி அடைக்கலம் கொடுங்க, கொஞ்ச நாளைக்கு நாங்கள் இங்கே தங்கிக்கிறோன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அரசர் மனசு வச்சாருன்னு சொன்னால் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு, யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது. இப்போ முஸ்லீம்களுடைய ஒரு கூட்டம் அங்கே போய் தங்குது ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில். இப்போ போய் தங்கின உடனே மக்கத்து காஃபிர்களுக்கு செய்தி போயிடுச்சு. இப்போ மக்கத்து காஃபிர்கள் உடனே என்ன பண்ணுறாங்க, நேராக அந்த அபிசீனிய நாட்டு மன்னர்கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் மக்காலேருந்து அந்த முஸ்லீம்கள்லாம் வந்திருக்கிறாங்க, இவங்க ஒரு தப்பான கொள்கையில் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை பரப்புகிறவங்க, வேணும்னா கேட்டு பாருங்கள், உங்கள் கடவுளாகிய ஈசாவையே திட்டுவாங்க, உங்கள் கிறிஸ்துவ மதமே பொய்ன்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்ட நபர்கள் இவங்களை எங்கள் நாட்டுக்கே திரும்பி அனுப்பிவிடுங்கன்னு போய் கேட்குறாங்க. அப்போ இந்த அபிசீனிய மன்னர் என்ன சொல்கிறாரு, அப்படிலாம் உடனே அனுப்ப முடியாது, எதுவாக இருந்தாலும் தீர விசாரிச்சுட்டு தான் நாங்கள் இவரை அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லி இந்த கூட்டத்தினுடைய தலைவர் யார் வர சொல்கிறாங்க. அப்போ ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. என்னப்பா இவங்க இப்படிலாம் சொல்கிறாங்களே, உங்கள் மதத்தில் நீங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ இதை குறித்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஜாஃபர் ரலியல்லாஹு எதுவுமே பேசலை. நேராக அவங்க பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிட்டு காஃப் ஹா யா ஐன் ஸாத் அப்படின்ற இந்த வசனத்தை ஆரம்பிக்கிறாங்க.
ذكر رحمة ربك عبده زكريا إذ نادى ربه نداء خفيا. அப்படியே சூரத்துல் மரியம் ஆரம்பிச்சு சூரா மரியத்தினுடைய கடைசியை முடிக்கிறாங்க. அந்த மன்னருடைய தாடி நனையும் அளவிற்கு அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஏன்னா அப்படியே ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து, அவர்களுடைய உண்மைத்தன்மையை குறித்து அப்படியே இந்த சூரா பேசுகிறது. அதை அப்படியே அவங்க ஓதி காட்ட அந்த மன்னருக்கு என்ன ஆயிடுது, இஸ்லாத்து மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை, குர்ஆன் மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை. பாருங்க, அவருக்கு இந்த குர்ஆனுடைய விவரம் கூட கிடையாது. ஆனால் இந்த குர்ஆனை கேட்டது மூலியமாக, அதில் சொல்லப்பட்ட ஆயத்துகள் மூலியமாக கடைசியில் அவருடைய தாடி நனையும் அளவிற்கு அழுகிறாரு. அதுக்கப்புறம் அங்கே இருந்த பாதிரியார்கள் எல்லாமே பேசி இது பண்ணி ஒரு முடிவு பண்ணி இவங்க சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதை உண்மைப்படுத்துகிறாங்க. பிறகு அந்த முஸ்லீம் மக்களை திரும்ப அவங்க தேசத்துக்கு அனுப்பலை, அவங்க அங்கேயே வச்சுக்கிட்டாங்க. பிறகு வரலாற்றில் கடைசியில் என்ன எழுதப்படுதுன்னா, அந்த மன்னர் முஸ்லீமாக ஆனார் என்பதாகவும் ஒரு ஹதீஸில் ஒரு வரலாற்று குறிப்பு நம்ம இடத்தில் உள்ளது. எனவே இந்த மரியம் அப்படின்ற இந்த சூறா இருக்குது முழுக்க கிறிஸ்தவ மதத்தினுடைய கொள்கையை தெளிவாக அவர்களை காட்டிலும் உண்மையாக பேசக்கூடிய ஒரு சூறா. சரி, இது இந்த சூறா. இன்னைக்கு நான் பேச இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? சூரத்துல் அன்பியாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒரு வசனத்தை சொல்கிறான். லகத் அன்ஸல்னா இலைக்கும் கிதாபன் ஃபீஹி திக்ருக்கும் அஃபலா தஅகிலூன். ஒரு கேள்வியாகவே அல்லாஹ் கேட்குறான். உங்களிடத்தில் ஒரு வேதத்தை நாங்கள் கொடுத்துருக்குறோம், ஒரு கிதாபை கொடுத்துருக்குறோம். ஃபீஹி திக்ருக்கும், அந்த வேதத்தில் உங்களுடைய புகழ் இருக்குது. நல்லா கவனிங்க, அந்த வேதத்தில் உங்களுடைய புகழ், அல்லாஹ்வுடைய புகழ் நல்லா சொல்லலை, உங்களுக்குண்டான புகழ் அந்த வேதத்தில் இருக்குது. அப்பலா தாத்திலூன், நீங்கள் அதை யோசித்து பார்க்க மாட்டீங்களா, சிந்திக்க மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா நம்மிடத்தில் குர்ஆனை கொடுத்துட்டான். இந்த குர்ஆனை வைத்து கொண்டு நீங்கள் உங்களுடைய புகழை, உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி கொள்ள மாட்டீர்களான்னு அல்லாஹ் கேட்குறான். புரியுதுங்களா? அதாவது என்ன விளக்கம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை நம்ம இடத்துல கொடுத்துட்டான். இந்த குர்ஆனை நீங்கள் கையில் பிடித்து கொண்டால், இந்த குர்ஆனை உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டால் உங்களுடைய அந்தஸ்து எங்கேயே போயிடும் அப்படின்றது தான் இந்த ஆயத்தினுடைய சுட்டு விளக்கம். நம்ம வரலாறு எடுத்து பார்த்தோன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் சாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இந்த சாலிம் யாருன்னு சொன்னால், இஸ்லாம் பரவறதுக்கு முன்னாடி ஜாஹிலியாவுடைய காலம் இருக்குது தெரியுமா? பாரசீக நாட்டிலேருந்து அடிமையாக வரவழைக்கப்பட்ட ஒரு சாதாரண ஒரு மனிதர் தான் இந்த சாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவர் யாருக்கு அடிமையாக இருக்கிறாருன்னு சொன்னால், அபூ ஹுதைஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபிக்கு அடிமையாக இருக்கிறாங்க. இப்போ எல்லாருமே ஜாஹிலியா காலத்தில் தான் இருக்காங்க. இவர் ஒரு அடிமை அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம பார்க்குற மாதிரி சாதாரண வேலைக்காரங்கள்லாம் கிடையாது. அவங்கள விட மட்டமாக இந்த ஜாஹிலியா காலத்தில் எப்படி நடத்துவாங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு நாயை போல தான் அடிமையை வச்சுருப்பாங்க. அடிமையை தங்குறதுக்கு வெளியில் ஒரு இடம், சங்கிலியை போட்டு கட்டி வைப்பாங்க. ஏன்னா அடிமையை உரிமையை விடணும்னு சொன்னால் அவங்க எங்கேயாவது தப்பிச்சு போயிடுவாங்கன்னு சொல்லி சங்கிலியை வெட்டி கட்டி வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நிலையில் இருந்து வளர்ந்தவர் தான் சாலிம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. இப்போ இஸ்லாம் ஆரம்ப காலத்தில் பரவும் போதே, மறைமுகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இஸ்லாத்தை பறக்கும் போதே ஆரம்பத்திலேயே இந்த விஷயம் யார் எடுத்துக்கிட்டாங்க? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம் ஆகிட்டாங்க, சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லீம் ஆகிட்டாங்க. முஸ்லீம் ஆகிட்டு இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, குர்ஆனுடைய வசனங்களை ஒவ்வொன்றா எடுத்து ஓத அதனுடைய விளக்கங்களும் அதனுடைய கிராஅத்தும் அதிகமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்ச நாள்லேயே என்ன ஆகுது, அந்த ஹுதைஃபா அவங்களுடைய எஜமானர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவருக்கு இவர் மேலே ஒரு பிரியம் வருது. என்னடா அடிமையாக இருந்துட்டு இப்படி குர்ஆனை எப்படி ஓதுறாரு, இவ்வளோ அழகாக ஓதுறாருன்னு சொல்லி கொஞ்ச நாள்லேயே இந்த குர்ஆனுக்காக வேண்டி அவர் என்ன செய்கிறாரு, முதல்ல அவரை அடிமையிலேருந்து விடுதலை செய்கிறாங்க. விடுதலை செஞ்சிட்டும் அவரை விடுறதுக்கு மனசு இல்லை. ஏன்னா குர்ஆனை அவ்வளோ அழகாக ஓதிக்கிட்டே இருக்கிறார், வேறு எதுவுமே செய்யலை, குர்ஆனை ஓதிக்கிட்டே இருக்கிறார். இவர் விடுதலை செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, எப்பா நீ எங்கேயும் போகாத, நானே உன்னை வளர்ப்பு மகனாக தத்தெடுத்துக்கிறேன், நீ என் கூடவே இருன்னு சொல்லி கூட வச்சுக்கிறாங்க.
கூடையே வச்சு வளர்க்குறாங்க. குர்ஆனில் வசனம் இறங்குது, வளர்ப்பு மகனாக எடுக்கக்கூடியவங்க தந்தையாக வச்சுக்க கூடாது. தந்தை அந்த சட்டம் அப்போ தான் இறங்குது. பிறகு இவர் என்ன செய்கிறாரு, சரி உன்னை விடு, நீ மொத்தமாக ரிலீஃப் ஆகிக்கோ, ஆனாலும் என்னுடைய எந்த அன்பும் உன்னை விட்டு பிரியக்கூடாதுன்றதுக்கு அந்த எஜமானர் என்ன பண்ணுறாரு, அவருடைய சகோதரரை அவருடைய மகளை தூக்கி உங்களுக்கு நிக்கா பண்ணி வைக்கிறாங்க. பாருங்கள், ஒரு அடிமையில் இருந்தவர் குர்ஆனை மட்டுமே வைத்து கொண்டு அடிமையிலேருந்து விடுதலையாகி தன்னுடைய எஜமானருடைய மகளை கட்டக்கூடிய அளவிற்கு ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்துட்டான். இதோட முடியலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு பேசிட்டு உட்கார்ந்துருக்காங்க வீட்டில். மஸ்ஜிதில் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குர்ஆனை ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ பெருமானார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு நிப்பாட்டிட்டாங்க. அப்போ பெருமானார் கேட்குறாங்க, ஏன் எதுக்காக இந்த மாதிரி நிப்பாட்டினேன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி மஸ்ஜிதில் சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் ஓதிக்கிட்டு இருக்காங்க, அந்த சத்தம் எனக்கு கேட்குதுன்னு சொன்ன உடனேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே எழுந்து ஓடி போய் மஸ்ஜிதில் அமர்ந்து அவர்கள் பக்கத்தில் உட்கார்ந்து அவங்க ஓதுவதை கேட்பாங்க. அந்த அளவிற்கு குர்ஆனின் மீது ஒரு பற்றோடு இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகாக ஓதக்கூடிய ஒரு நபராக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், 4 சஹாபாக்கள் யாராவது குர்ஆன் நீங்கள் ஓதணும், அவங்கள்ட்ட போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இந்த 4 சஹாபாக்கள்கிட்ட போய் நீங்கள் கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, 2வது உபை இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, 3வது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, 4வதாக இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறாங்க. இப்போ இங்கேருந்து ஹிஜ்ரி நடக்குது. இப்போ இஸ்லாம் நல்லா பரவிட்டு எல்லாம் ஹிஜ்ரத் ஆகிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் முன்கூட்டி ஹிஜ்ரத் ஆவாங்க. அப்போ பெருமானார் போகிறதுக்கு முன்னாடி ஹிஜ்ரத்து செய்த சஹாபியில் ஒருத்தவர் தான் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. எங்கே போகிறாங்க, மதீனாவுக்கு போகிறாங்க. அங்கே போய் இவங்க அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட குர்ஆன் எடுத்து சொல்ல அந்த மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, இவர் இங்கே சாதாரண ஒரு அடிமையாக இருந்தவர், அங்கே மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி குபான்னு ஒரு மஸ்ஜித், ஒரு இடம், ஒரு தங்குற இடம், எல்லாம் அங்கே போயிட்டு இருந்துட்டு தான் மதீனாவுக்கு போவாங்க. இவர் என்ன பண்ணிடுறாங்க, மக்கள் இந்த குபா மஸ்ஜிதுக்கு இமாமாக நியமிச்சிடுறாங்க. எவ்வளோ பெரிய ஒரு அந்தஸ்து! இது நல்லா கவனித்து யோசித்து பார்க்கணும். குர்ஆனை மட்டுமே, வேறு எதுவும் பணங்காசுவோ இல்லை போர் செஞ்சோ இல்லை பெரிய அளவுக்கெல்லாம் வரலை, வெறுமன குர்ஆனை கையில் எடுத்துக்கொண்டு குர்ஆனை ஓதி 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 அந்த குர்ஆன் அந்த புகழ் அல்லாஹு தஆலா இந்த மனிதருக்கு கொடுத்து ஒரு இமாமாக ஆக்குகிறார். இந்த இமாமுக்கு பின்னால் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போல மிகப்பெரிய சஹாபாக்கள் எல்லோரும் நின்று வணங்கி தொழுதிருக்கிறார்கள் என்பது வரலாற்றில் குறிப்பிடத்தக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். கேட்குறதுக்கு வேணால் சாதாரணமாக இருக்கலாம். இன்றைக்கி இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற ஒரு விஷயத்தையும் எடுத்து நம்ம பார்த்தா கூட, ஒரு பெரிய போஸ்டிங்க்கு போகணும்னு சொன்னால் அவன் என்ன பார்க்குறான், ஜாதியிலேருந்து அவனோட இதுலேருந்து அவனோட பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாம் இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஆனால் அல்லாஹ் நமக்கு என்ன சொல்கிறான், குர்ஆனை என்னைக்கு நீங்கள் கையில் எடுக்கிறீங்களோ எதையும் யாரும் பார்க்க முடியாது, அந்த குர்ஆன் உங்களை புகழ் சேர்த்து விடும், உச்சத்திற்கு கொண்டு சென்று விடும். அதுக்கு உதாரணம் இந்த சாலிம் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்தபடியாக நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரண செய்தி ஊர் ஃபுல்லாக பரவுது. மரண செய்தி பரவுமே சஹாபாக்கள் எல்லாம் அப்படியே தடுமாறி போகிறாங்க. இப்போ தடுமாறுறதுக்கு முன்னாடி இந்த செய்தி எங்கே போகுது, மக்காவுக்கு போகுது. ஏன்னா மதீனால தானே இங்கே மரணிக்கிறாங்க. இந்த செய்தி மக்காவுக்கு போகுது. இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. ரொம்ப வயோதிகம் அடைஞ்சு அங்கே இருக்கிறாங்க. இப்போ இந்த செய்தி இந்த மாதிரி அங்கெல்லாம் போய் பரவிட்டு இருக்குது நல்லா. அப்போ இந்த அபூ குஹாஃபா கேட்குறாங்க, என்ன செய்தி, என்ன மக்கள் எல்லாம் ஒரே பரபரப்பாக இருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி அல்லாஹ்வினுடைய இறை தூதர் இந்த மாதிரி மரணிச்சிட்டாங்க அப்படி. என்ன சொல்கிறீங்க, உண்மையிலேயே மரணிச்சிட்டாங்களா அப்படின்னு ஒரு பதட்டத்தோடு கேட்குறாங்க. அப்புறம் கேட்குறாங்க, அவங்களே கேட்குறாங்க, சரி இப்போ பெருமானார் மறைஞ்சிட்டாங்க, இப்போ பெருமானாருக்கு அடுத்து அந்த பதவிக்கு யார் வர போகிறா, இப்போ யார் மக்களுக்கு பிரதிநிதியாக இருக்க போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி யாரும் இல்லை, உங்களுடைய மகன் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தான் முடிவு பண்ணியிருக்கிறாங்க.
என்னது என்னுடைய மகனா, நல்ல கவனிங்க, அவர் சொல்கிற வார்த்தை என்னது என்னுடைய மகனை முடிவு பண்ணியிருக்கிறாங்களா. ஏன் அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்கன்னு சொன்னால், குறைஷியுடைய கோத்திரத்தார்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, இதில் உயர்ந்த கோத்திரம் தான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவங்களுடைய குடும்பத்தார்கள், இன்னும் பல சஹாபாக்கள். இப்போ இந்த பிரதிநிதி ஆகிறதுக்கு இவங்க எல்லாருமே கோத்திரத்தை பார்ப்பாங்க. இவங்க எல்லாருமே கோத்திரத்தை பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்கள விட கீழ் கோத்திரத்தில் இருக்கக்கூடிய குடும்பத்தார்களுக்கு இவங்க கீழே இருக்க மாட்டாங்க. இது அப்பத்துலேருந்து இந்த கேஸ்ட் பஞ்சாயத்து இருந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அபூ குஹாஃபா சொல்கிறாங்க, என்னுடைய வம்சம் ரொம்ப இருக்கிறதுலே குறைஷிலே ரொம்ப தாழ்வான வம்சம். என்னுடைய வம்சத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய மகனை எப்படி இந்த குறைஷிகள் எல்லாம் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க, என்னால் நம்பவே முடியலைன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சஹாபாக்கள்லாம் சொல்கிறாங்க, இல்லை உண்மையிலே உங்களுடைய மகனாரத்தான் இங்கே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு. ஏன் எடுத்தாங்க தெரியுமா, என்ன காரணம் தெரியுமா? ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை விளங்கும் அளவிற்கு எந்த சஹாபாக்களுக்கும் விளக்கம் அவ்வளோ சீக்கிரம் வராது. குர்ஆனை ஓதுறது தனி 4 சஹாபி, அது வேற கேட்டகரி. இந்த குர்ஆனை விளங்குற இந்த தஃப்சீர் இருக்குது பார்த்தீங்களா, இந்த தத்துவம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு எந்த சஹாபி, ஏன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூட கிடையாது. நான் ஏற்கனவே பயான் சொல்லியிருக்கிறேன், இதா ஜா நஸ்ருல்லாஹ் சூரா இறங்குது, எல்லா சஹாபாக்களும் மார்க்கத்தில் வெற்றி கிடைச்சிருச்சு, எல்லாருக்கும் பத்துக்கன் சந்தோஷப்பட சமயத்தில் ஒரே ஒரு அழுக்குரல் மட்டும் அழுக கேட்குது. பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுகிறாங்க. காரணம் கேட்டால் பெருமானாருடைய மௌத்தை குறித்து அந்த சூரா இறங்குன்ற விளக்கம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தவிர வேறு எந்த சஹாபியாலும் புரிய முடியலை. இது ஒரு இடத்துல நிரூபிக்கிறான் பாருங்க அல்லாஹ். அதே போல ஹஜ்ஜத்துல் விதால அரஃபாவினுடைய மைதானத்தில் கடந்த ஒரு 4 நாள் முன்னாடி பயான் நான் சொல்லியிருந்தேன், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. சட்ட ரீதியாக கடைசியாக இறக்கப்பட்ட ஆயத்து சூரத்துல் மாயிதால வரக்கூடிய ஆயத்து இறங்குது. அதுலேயுமே அல்லாஹ் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி என்னுடைய ஒட்டுமொத்த நியமத்தையும் மார்க்கத்தையும் உங்களுக்கு நான் கொடுத்து பூர்த்தி செஞ்சுட்டேன். ஒரு ஈது போல கொண்டாட வேண்டிய ஒரு ஆயத்துன்னு நம்ம சொன்னோம். உடைய எல்லா சஹாபாக்களும் சந்தோஷப்பட்டு இது பண்ணுறாங்க. ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அழுது கொண்டு அந்த ஆயத்தை அணுகுனாங்க. காரணம், அந்த ஆயத்து தான் அல்லாஹ் தஆலா மார்க்கத்தை முழுமைப்படுத்திட்டேன்னு சொல்கிற காரணம் என்னன்னா, நபிக்கு மேலே வர சொல்ல போகிறோன்றது தான் அது ஆயத்தினுடைய அர்த்தம். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் அந்த இடத்துல அழுகிறாங்க. சஹாபாக்கள் எல்லாம் வந்து கேட்குறாங்க, ஏன் இது நல்ல ஆயத்து தானே, சந்தோஷமான செய்தி தானே. இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மௌத்தை குறிக்கக்கூடிய ஆயத்து. அந்த ஆயத்து இறங்கி 81 நாட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறைஞ்சிட்டாங்க. இந்த மறைவுக்கு பிறகு எல்லா நபிமார்கள் மௌத்தானதுக்கு அப்புறமே மக்கள் வழி தவறுவாங்க. மக்கள் அப்படியே வழிகேட்டுக்கு போயிடுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் வழி தவறுனாங்க, அப்படியே பால்னு ஒரு சிலையை வணங்க அப்படி தாவிட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் மரணிச்சாங்க, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் எல்லாம் வழி தடங்கிட்டாங்க. இதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்க போதும் சில சஹாபாக்கள் குழப்பத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா பெருமானாரால் இந்த மரணத்தை யாராலையும் ஏற்றுக்க முடியலை. இல்லை, என்ன ஒரு கூட்டம் என்ன பேசுது, இறை தூதருக்கு மௌத்தே கிடையாது, இறை தூதர் திரும்ப உயிரோடு எந்திரிச்சு வந்துடுவார் அப்படின்னு ஒரு கூட்டம் பேச ஆரம்பிக்குது. ஏன், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து இந்த செய்தியை கேட்ட உடனே சொல்கிறாங்க, இறை தூதருக்கு மரணமே கிடையாது, யாராவது இறை தூதரை மரணித்து விட்டார்கள் என்று சொன்னீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு கத்தி தான் பேசணும் மிரட்டுறாங்க. இப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமயத்தில் என்ன செய்கிறாங்க, வராங்க, வந்து எல்லா மக்களையும் பள்ளிவாசலுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாங்க. எல்லாம் பள்ளிவாசலுக்கு வந்த பின்னாடி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஆயத்தை ஓதி கேட்குறாங்க. பாருங்கள், எந்த மாதிரி சூழ்நிலை, உலகமே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது. சஹாபாக்கள் எல்லாம் சில நபர்களுக்கு பார்வை இழந்து விட்டார்கள், சில நபர்களுக்கு பைத்தியம் பிடித்தது, இப்படியெல்லாம் ஹதீஸ்களில் வருது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படி இந்த குர்ஆனை கையில் வச்சுருந்தாங்க பாருங்கள். அந்த மஸ்ஜிதில் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து 2 ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் قد خلت من قبله الرسل أفإن مات أو قتل انقلبتم على أعقابكم. முஹம்மது என்பவர் ரசூலை தவிர வேறு யாரும் இல்லை, அவர்கள் மரணித்து விட்டார்கள். இப்படி நபிமார்கள் மரணித்து விட்டார்கள் என்றால் அந்த மக்கள் பழைய கோத்திரத்திற்கு நீங்கள் திரும்பி விடுவீர்களான்னு ஒரு ஆயத்தை அது ஓதி காட்டுறாங்க.
இந்த ஆயத்துடைய விளக்கம் என்ன? ரசூல்மார்களுக்கும் நபிமார்களுக்கும் நிச்சயமாக மரணம் இருக்குதுன்றதை உறுதிப்படுத்துகிற ஆயத்து. இதை சொன்னோடனே மக்கள் எல்லாம் ஒரு மாதிரி ஆகிறாங்க. இன்னொரு ஆயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க, இன்னக மையத்தும் வைன்னகும் மையத்தூன். அல்லாஹ் நபியை பார்த்து சொல்கிறா, நிச்சயமாக நீங்களும் ஒரு நாள் மையத்தாவீர்கள், மரணிப்பீர்கள், இன்னும் அவர்களும் மரணிப்பார்கள். இந்த ஆயத்தை 2 ஆயத்தையும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாருடைய மௌத்து செய்தியை உறுதிப்படுத்தி இந்த வசனத்தை சொல்கிறாங்க. அப்போ தான் அந்த சஹாபாக்களுக்கெல்லாம் ஒரு நினைவே வருது. அந்த சஹாபாக்கள் இந்த சம்பவத்தை சொல்லும்போது சொல்லுவாங்க, இந்த வசனம் வகியாக இறங்கும் போது கூட எங்களுக்கு விளங்கலை. எப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சூழ்நிலையில் இதை சொன்னாங்களோ எங்களுக்கு அப்போ தான் இது வகியாகவே இறங்குச்சோன்னு நாங்கள்லாம் நினைக்கிற அளவிற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த குர்ஆனுடைய 2 வசனங்களை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையே வழி தவறாமல் பாதுகாத்தார்கள். இதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்தஸ்து இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு பதவியை கொடுத்தது இந்த குர்ஆன். அதைத்தான் இந்த ஓதப்பட்ட வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யார் இந்த குர்ஆனை கையில் எடுக்கிறீர்களோ, யார் இந்த குர்ஆனை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்கிறீர்களோ, நிச்சயமாக இந்த குர்ஆன் உங்களுக்கு புகழை சேர்க்கும். இந்த குர்ஆனை எடுத்த உங்களுக்கு கண்டிப்பாக யார் குர்ஆனை கையில் எடுக்கிறீங்களோ அல்லாஹ் உங்களுக்கு புகழ் சேர்ப்பார் என்பதாக இந்த ஆயத்தினுடைய வசனத்தில் சொல்லுகிறார். எனவே வாழக்கூடிய இந்த குறுகிய வாழ்க்கையிலே இந்த குர்ஆனை எந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எடுப்போமோ அந்த அளவிற்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முசீபத்துகளும் எல்லா பிரச்சனைகளும் எல்லாருக்கும் ரப்புல் ஆலமீன் தீர்வை வழங்க அருள் புரிவானாக. அதே போல இந்த குர்ஆனோடு வாழ்ந்து இந்த குர்ஆனோடு மரணிக்கக்கூடிய சமூகமாக ரப்புல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி தந்தருள் புரிவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்